சிவாயா யூடியூபர்ஸ் அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம எடுத்துக்காட்டு 17 பார்க்கணும். அதாவது முதல்ல வருவாய் செலவின கணக்கு கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் இருப்பு நிலை குறிப்பு கண்டுபிடிக்கணும். இதுக்குள்ள நமக்கு எக்ஸ்ட்ரா தகவல்கள், கூடுதல் தகவல்கள் நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க. கூடுதல் தகவல்கள் என்ன கொடுத்துருக்காங்க? 2016 ஏப்ரல் 1 அன்று மன்றத்தில் இருந்த அரைகலன் 12,000. அப்போ அந்த அரைகலனை என்ன செய்யணும், சொத்துக்கள் சைடு அரைகலனோட கூட்டி காட்டணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்து 2016-17 நடப்பாண்டுக்குள்ளே சந்தா 600. அப்போ சந்தாவோட பெற வேண்டிய சந்தா அப்படின்னு வருமான சைடு மென்ஷன் பண்ணி காட்டணும். அடுத்து 31/3/2016 விளையாட்டுப் பொருட்களின் இறுதி இருப்பு, இதை நம்ம எங்கே தான் மென்ஷன் பண்ணி காட்டணும், சொத்துக்கள் சைடு தான் மென்ஷன் பண்ணி காட்டணும். அப்புறம் அன்றைய முதல் நிதி என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க, அதை பொறுப்புகள் சைடு மென்ஷன் பண்ணி காட்டணும். இப்போ வாங்க கணக்கை பார்க்கலாம். செலவுகள் தொகை, வருமானம் தொகை, பயன்படுத்தப்பட்ட பொருட்கள், கொள்முதல்ங்கிறது என்னது அப்படின்னா, இங்கே கணக்கில் விளையாட்டு பொருட்கள் வாங்கியது, அதை தான் நம்ம என்ன செய்கிறோம், கொள்முதல்னு நேம் எடுத்திருக்கோம். அதுக்கு ஆன்சர் 800. அப்போது கொள்முதல் 800, இறுதி சரக்கிருப்பு கணக்கில் இங்கே கொடுத்துருந்தாங்க 100, அதை நம்ம கொள்முதல்லேருந்து இறுதி சரக்கிருப்பை கழித்து காட்டணும் 700. சிறப்பு விருந்துக்கான செலவு 1500, மின் கட்டணம் 900. அடுத்து சந்தா 5000, பெற வேண்டிய சந்தா அங்கே நமக்கு இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க 600, அதை நம்ம என்ன செய்யணும், கூட்டி காட்டணும் 5600. சிறப்பு விருந்து கட்டண வசூல் 2000. இப்போ இந்த வருமானம் சைடு தான் அதிகமாக இருக்குது, அப்போது நம்ம அதை கழித்து காட்டினோம் அப்படின்னா நமக்கு உபரி, செலவுகளை காட்டிலும் மிகுதியான வருமானம், அதனால் உபரி 4500. ஓகே, இப்போ நம்ம இருப்பு நிலை குறிப்பு என்ன செய்யணும், தயாரிக்கணும். பொறுப்புகள் முதல் நிதி கணக்கில் கொடுத்துட்டாங்க 23,000, கூட்டுக இந்த நம்ம உபரி என்ன செய்யணும், கூட்டி காட்டணும் 4500. உயில் கோடை கணக்கில் கொடுத்துருக்காங்க, அது பொறுப்புகள் சைடு தான் வரும் 6000. அடுத்து சொத்துக்கள் அரைகலன் 12,000. கூடுதல் அரைகலன் நமக்கு இங்கே ஏற்கனவே இருக்குது அப்படி தானே. கூடுதல் அரைகலன் நமக்கு 7000. கூடுதல் அரைகலன் நமக்கு எவ்வளவு, 7000. கவனிங்க, அரைகலன் நமக்கு எவ்வளவு, 7000. இங்கே நல்லா கவனிங்க, அரைகலன் நமக்கு எவ்வளவு இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க, 2016 ஏப்ரல் தொடக்கத்தில் நம்மக்கிட்ட இருந்தது 12,000, அப்புறம் கூடுதலாக நமக்கு இருந்தது 7000, இப்போ 19,000. விளையாட்டு பொருட்களின் இறுதி இருப்பு 100, பெற வேண்டிய சந்தா 600, வங்கி ரொக்கம் 12,000, கை ரொக்கம் 1800. ரெண்டையும் டேலி பண்ணிங்கன்னா 33,500. இவ்வளோ தான் இந்த கணக்கு. ஸோ இந்த கணக்கில் எந்தெந்த இது பொறுப்புகளில் வருமா, சொத்துக்களில் வருமா, செலவுகளில் வருமா, வருமானத்தில் வருமா. இன்னொன்று, செலவுகள் வருமானத்தில் வந்தால் நமக்கு உபரி ஆன்சரை நம்ம முதல் நிதியோடு என்ன செய்யணும்,